வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானில் பதிலடி தாக்குதல்களை நடத்துவதற்கான தேர்வுகளை இந்தியா ஆராய்ந்து வருகிறது. தீவிரவாத தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதலின் முறை, இலக்கு மற்றும் நேரத்தை தீர்மானிக்க இந்திய ராணுவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு செயல்பாட்டு சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார். இஸ்லாமாபாத் உடனடி இந்திய தாக்குதலை எதிர்பார்க்கிறது. மேலும் பாகிஸ்தான் ராணுவம் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தனது வான் பாதுகாப்பு சாதனங்களை செயல்படுத்தி இயங்க நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. ராணுவ உபகரணங்களை இந்திய எல்லைக்கு அருகில் நகர்த்தியுள்ளது மற்றும் தமது போர் தயார் நிலையை வெளிப்படுத்த ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. சில தினங்களுக்கு முன் இந்திய விமானப்படையும் ரஃபால் விமானங்கள் கட்டுப்பாடு கோடு எல்ஓசிக்கு மேலே உள்ள வான் பகுதியில் பறந்த போது பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்களும் உடனே அந்த வான் பகுதிக்கு சென்றன. இந்திய விமானப்படையும் ரஃபால் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவ வருவதாக பாகிஸ்தான் விமானப்படை கருதி இருக்கலாம். மொத்தத்தில் பாகிஸ்தானியர்களும் உஷார் நிலையில் உள்ளார்கள். இந்திய விமானப்படையின் விமானங்கள் ஊடுருவ வரலாம் என்று பாகிஸ்தான் விமானப்படை காத்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் விமானப்படை காத்திருக்கும் எல்லைப்பகுதி ஊடாக செல்லாமல் வேறு பாதை ஊடாக இந்திய விமானப்படையின் விமானங்கள் பாகிஸ்தான் வான் பகுதிக்குள் சென்றால் என்ன நடக்கும்? பாகிஸ்தானால் தடுக்க முடியாதல்லவா? இப்படி நாம் கூறும் போது பலருக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு எல்லை பகுதியை தானே பகிர்ந்து கொள்கின்றன. அந்த எல்லை முழுவதிலும் பாகிஸ்தானின் கண்கள் இருக்கும். அதை கடக்காமல் பாகிஸ்தானுக்குள் போக முடியாது என்று பலர் கேட்கலாம். முடியாது என்று எதுவும் கிடையாது. இந்திய விமானப்படையின் விமானங்கள் பாகிஸ்தானின் எதிர்பாராத ஒரு இடத்தினூடாக பாகிஸ்தானுக்குள் செல்ல முடியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திவிட்டு வந்த பாதை ஊடாகவே பாதுகாப்பாக திரும்பி செல்லவும் முடியும். அப்படி ஒரு வசதி இந்தியாவுக்கு உள்ளது. இந்தியாவின் கையில் அந்த ரகசிய சீட்டு நீண்ட காலமாகவே இருக்கிறது. இதுவரை அந்த ரகசிய சீட்டு மேசையில் வந்து விழவில்லை. அந்த சீட்டாட்டம் என்ன? மத்திய ஆசியாவில் அதிகம் அறியப்படாத இந்திய வெளிநாட்டு ராணுவ தளம் ஒன்றிலிருந்து அந்த ஆபரேஷனை நடத்த முடியும். இந்தியா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக டஜிகிஸ்தானில் ஒரு விமான தளத்தை பராமரித்து வருகிறது. பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தும் ஆபரேஷனுக்கு புதுடில்லி தெற்கு டஜிகிஸ்தானில் உள்ள அதன் சிறிய அதிகம் அறியப்படாத ஆனால் மூலோபாய விமான தளத்தை பயன்படுத்த முடியும். இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து வெறும் 600 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் உள்ளது. இந்திய விமான தளத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் வான் பகுதிக்குள் மிக சுலபமாக எந்த தடையுமின்றி பறக்க முடியும். அதன் மூலம் பாகிஸ்தானுடனான பெரிதும் பாதுகாக்கப்பட்ட கட்டுப்பாடு கோடு எல்ஓசி மற்றும் சர்வதேச எல்லை ஐபி ஆகிய இரண்டையும் இந்திய விமானப்படை விமானங்கள் தவிர்க்க முடியும். இருப்பினும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு கோடுகளுக்கு பின்னால் இருந்து ஒரு இந்திய நடவடிக்கை, அதாவது பாகிஸ்தானின் மேற்கு எல்லையிலிருந்து ஒரு ஊடுருவல் இஸ்லாமாபாத்தை திகைக்க வைக்கும். பாகிஸ்தான் வரலாற்று ரீதியாக இந்தியாவுடனான தனது கிழக்கு எல்லையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. தமது மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளை புறக்கணித்துள்ளது. இஸ்லாமாபாத்தின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தரையிலிருந்து ஏவப்படும் வான் ஏவுகணைகள் இந்தியாவுடனான கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளன. மேற்கு எல்லையில் எந்த தற்காப்பு நடவடிக்கைகள் எதுவும் கிடையாது. பாகிஸ்தானின் விமான ரோந்து கூட இல்லை. அப்படி பாதுகாப்பற்ற எல்லைகூடாக இதுவரை எந்த ஊடுருவலும் நடக்கவில்லையா? நடந்திருக்கிறது. இதுவரை காலமும் ஒரே ஒரு தடவை அந்த வான் எல்லைகூடாக ஊடுருவல் நடந்தது. ஆனால் ஊடுருவியது இந்தியா அல்ல, அமெரிக்கா. அது நடந்தது 2011ஆம் ஆண்டு இதே மாதம் தான். சரியாக சொன்னால் 2011ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி. அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் 2011ஆம் ஆண்டு எந்தவித எதிர்ப்புமற்ற முறையில் அந்த எல்லை ஊடாக நுழைந்து அபோதாபாத்தில் மறைந்திருந்து ஒசாமா பின் லாடனை கொன்றுவிட்டு மீண்டும் அதே பாதை ஊடாக எந்தவித எதிர்ப்புமின்றி திரும்பி சென்றது. காரணம், அங்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள், பாகிஸ்தானின் விமான தளங்கள் எதுவும் கிடையாது. 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் பாகிஸ்தானின் கிழக்கு மற்றும் வடக்கு எல்லைகள் இன்னமும் மோசமாக பாதுகாக்கப்படுகின்றன. இது புதுடில்லிக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. இந்தியா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக டஜிகிஸ்தானில் பராமரித்து வரும் அந்த விமான தளத்தின் பெயர் ஐனி விமான தளம். இப்போது நாம் கூறப்போகும் விவரங்களை இப்போதுள்ள பல இந்தியர்கள் கூட அறிந்திருக்க மாட்டார்கள். 1990களில் தெற்கு டஜிகிஸ்தானில் ஃபர்கூர் பகுதியில் இந்தியா ஒரு ராணுவ மருத்துவமனையை பராமரித்து வந்தது. அது ராணுவ தளம் அல்ல, ராணுவ மருத்துவமனை. அது ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் சோவியத் யூனியனுடன் போரில் ஈடுபட்டு வந்தது. சோவியத் படைகள் பின்வாங்கின.
அதன்பின் ஆப்கானிஸ்தான் தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்திய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தாலிபான் படைகளுக்கும் வடக்கு ஆப்கானிஸ்தானின் தஜிகிஸ்தானில் எல்லை அருகில் ஆதிக்கம் செலுத்திய வடக்கு கூட்டணி படைகளுக்கும் இடையே இரத்த களரி உள்நாட்டு போரின் ஒரு கட்டத்தில் நுழைந்தது. இந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானின் மறைந்த அஹ்மத் ஷா மசூத் தலைமையிலான வடக்கு கூட்டணியை இந்தியா ஆதரித்தது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி அஹ்மத் ஷா மசூத் அருகே ஒரு தற்கொலை குண்டுதாரி தன்னைத்தானே வெடிக்க செய்த போது அஹ்மத் ஷா மசூத் படுகாயம் அடைந்தார். உடனடியாக அவரது ஆட்கள் அவரை கொண்டு சென்ற இடம் தெற்கு தஜிகிஸ்தானின் ஃபர்கூர் பகுதியில் இருந்த இந்திய மருத்துவமனை. அங்கிருந்த இந்திய ராணுவ மருத்துவர்கள் தான் அஹ்மத் ஷா மசூட்டுக்கு சிகிச்சை அளித்தார்கள். இருப்பினும் இந்திய ராணுவ மருத்துவர்களால் மசூட்டின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அது நடந்து 2 நாட்களுக்கு பின்னர் 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அல் qaeda அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்களின் விமானங்களை கொண்டு போய் மோதியது. அதுதான் இப்போது செப்டம்பர் 11 தீவிரவாத தாக்குதல்கள் என்று அழைக்கப்படுகிறது. செப்டம்பர் 11 தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து அமெரிக்க தீவிரவாதத்துக்கு எதிரான போர் ஆகியவற்றின் பின்னர் தான் தெற்கு தஜிகிஸ்தானில் உள்ள ஐனி விமான தளம் அமைக்கப்பட்டது. தஜிகிஸ்தானில் உள்ள பாழடைந்த கிசார் ராணுவ விமான நிலையத்தை புதுப்பித்து பயன்படுத்தும் யோசனையை புதுடில்லியில் உள்ள சில தீவிர சிந்தனையாளர்கள் கொண்டு வந்தனர். அன்றைய வாஜ்பாய் அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோர்ஜ் பெர்னாண்டஸும் இந்த திட்டத்தை வலுவாக ஆதரித்தனர். ஐனி விமானத்தளம் உருவாக தொடங்கியது. தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேக்கு மேற்கே ஐனி விமானத்தளம் வடக்கு ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் உள்ளது. இந்தியாவின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் மற்றும் இந்திய விமானப்படையின் முன்னாள் தலைவர் ஏர்ஷிப் மார்ஷல் PS தனோவா ஆகியோரும் இந்த தளத்தை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். இதற்கு நிதி அளித்தது இந்திய பாதுகாப்பு அமைச்சர், இந்திய வெளியுறவு அமைச்சர். இந்த திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் மற்றும் எல்லை சாலைகள் அமைப்பு BROவை பணியமர்த்தியது. கெசாரில் உள்ள ரன்வே 3200 மீட்டராக நீடிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் பெரும்பாலான விமானங்கள் தரையிறங்கவும் புறப்படவும் போதுமான நீளம் கொண்டது. இந்திய குழு அந்த தளத்தில் விமானங்களின் ஹேங்கர்கள், பழுதுபார்ப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் திறனையும் உருவாக்கியது. ஐனி விமானப்படை தளத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா $100 மில்லியன் செலவிட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டின் இறுதியில் அப்போது குரூப் கேப்டனாக இருந்த மார்ஷல் தனோவா அந்த தளத்தின் முதல் தளபதியாக நியமிக்கப்பட்டார். பின்னாட்களில் அவர் பல பதவி உயர்வுகளை பெற்று இந்திய விமானப்படைக்கு தளபதியானார். அங்கு பணிபுரிந்த அஜித் துவால் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆனார். இதுதான் இந்திய விமானப்படை இப்போதும் தஜிகிஸ்தானில் பராமரிக்கும் ஐனி விமான தளத்தின் வரலாறு. இந்திய விமானப்படை தற்காலிகமாக தனது Su-30 MKI போர் விமானங்களையும் தளத்தில் நிறுத்தியுள்ளது. சர்வதேச நடவடிக்கைக்காக இந்தியா மூலோபாய ஐனி விமானப்படை தளத்தை பயன்படுத்தியதற்கான ஒரு முன்னுதாரணமும் உள்ளது. ஆகஸ்ட் 2021இல் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து குழப்பமான முறையில் வெளியேறிய போது தாலிபான்கள் காபூலை விரைவாக கைப்பற்றினார்கள். இந்தியா காபூலில் இருந்து நூற்றுக்கணக்கான இந்திய பிரஜைகள் மற்றும் தூதர்களை வெளியேற்றும் சவாலை எதிர்கொண்டது. அந்த சிக்கலான காலகட்டங்களில் ஐனி விமானப்படை தளம் கை கொடுத்தது. புதுடில்லி ஐனி விமான தளத்திலிருந்து இந்திய விமானப்படையின் C-17 மற்றும் C-130J போக்குவரத்து விமானங்களை இயக்கியது. C-130J விமானம் காபூலில் இருந்து 87 இந்தியர்களை ஏற்றி தஜிகிஸ்தானில் தரையிறக்கியது. பாகிஸ்தானுடனான மோதலில் ஐனி விமானப்படை தளத்தின் மூலோபாய பங்கு என்ன? தற்போதைய நெருக்கடியில் ஐனி விமானப்படை தளம் இந்தியாவுக்கு பல மூலோபாய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும். இந்தியா இந்த தளத்திலிருந்து பாகிஸ்தானுக்குள் உளவு தகவல் சேகரிப்பு, கண்காணிப்பு மற்றும் உளவு ISR பணிகளை தொடங்கலாம். இந்த தளத்திலிருந்து பாகிஸ்தானின் பெஷாவர் வெறும் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அத்துடன் இந்திய விமானப்படை விமானங்கள் இந்த பாதையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி பறந்தால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ள வாய்ப்பு இல்லை. இந்தியா தனது விமானங்கள் மற்றும் விலை உயர்ந்த போர் விமானங்களுக்கு ஏற்படும் ஆபத்தை குறைக்க இந்த பணிகளுக்கு ஆளற்ற விமானங்களையும் பயன்படுத்தலாம். கடைசி முயற்சியாக இந்தியா ஐனி விமான தளத்திலிருந்து போர் நடவடிக்கைகளை தொடங்கலாம். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். தஜிகிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒரே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் அல்ல. இரு நாடுகளும் ஒரு சிறிய பிரதேசத்தால், ஒடுக்கமான நிலப்பிரதேசத்தால் பிரிக்கப்படுவதை வரைபடத்தில் பார்ப்பீர்கள். அது ஆப்கானிஸ்தான். அதன் பெயர் வகான் வழித்தடம். இப்போது திரையில் தெரியும் அடுத்த வரைபடத்தை பாருங்கள். தஜிகிஸ்தானும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானின் வகான் வழித்தடத்தால் பிரிக்கப்படுகின்றன. வகான் வழித்தடம் என்பது வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் நீண்டு சீனாவை ஆப்கானிஸ்தானுடன் இணைத்து தஜிகிஸ்தானை பாகிஸ்தானில் இருந்து பிரிக்கும் ஒரு குறுகிய பகுதி. இது ஒரு சூனிய பிரதேசம், அதாவது அங்கு யாரும் வசிப்பதில்லை. இந்த வகான் வழித்தடம் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ளது. பாமிர் மலைகளில் இருந்து இந்து குஷ் கரகோரம் மலைகள் வரை நீண்டுள்ளது.
இது தஜிகிஸ்தானை பாகிஸ்தானில் இருந்து பிரித்து சீனாவை ஆப்கானிஸ்தானுடன் இணைக்கிறது. அவற்றின் மிக நெருக்கமான இடத்தில் தஜிகிஸ்தானும் பாகிஸ்தானும் வெறும் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. இந்திய விமானத்தளம் இருக்கும் தஜிகிஸ்தானில் இந்திய விமானங்கள் பறக்க தடையில்லை. ஆப்கானிஸ்தானில் 16 கிலோமீட்டர் பறந்தால் பாகிஸ்தானின் தலிபான்களும் பாகிஸ்தானும் இப்போது மோதலில் உள்ளார்கள். இரு தரப்புக்கும் இடையே தாக்குதல்களும் நடக்கின்றன. இந்தியா தலிபான்களுடன் தொடர்பில் உள்ளது. வகான் வழித்தடத்திலோ அதற்கு அருகில் எந்த பகுதியிலோ எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு சாதனமும் கிடையாது. இவற்றையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து கணக்கு போட்டு பாருங்கள், ஏதாவது விடை கிடைக்கலாம். இதோ இலவச இணைப்பாக மற்றும் ஒரு தகவலையும் தருகிறோம். இதுவரை நாம் கூறிய விஷயத்திற்கும் இப்போது நாம் கூறப்போகும் தகவலுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதோ தகவல். 3 தினங்களுக்கு முன் இந்திய வெளியுறவு அமைச்சின் இணை செயலாளர் ஆனந்த் பிரகாஷ் இந்திய சிறப்பு தூதராக ஆப்கானிஸ்தான் சென்றார். இங்கு அவர் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பெரிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் என்கின்றது இந்திய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட செய்தி குறிப்பு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்த பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் நடந்த இந்த சந்திப்பு அரசியல் உறவுகள், வர்த்தகம், போக்குவரத்து, ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய முன்னேற்றங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது என்றும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இருப்பினும் நாம் கூறிய விஷயம் சற்று சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் இந்தியா மற்றும் தஜிகிஸ்தான் இடையே ராஜதந்திர சிக்கல்களை உருவாக்கலாம். ஆனால் இதில் உள்ள முக்கிய விஷயம், இந்த பாதையில் இந்திய விமானங்கள் டெக்னிக்கலாக பேசினால் தஜிகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் செல்லவில்லை. ஆப்கானிஸ்தானில் இருந்துதான் பாகிஸ்தானுக்குள் செல்கின்றன. பாகிஸ்தான் கேட்டால் தஜிகிஸ்தான் இதில் நாம் எதையும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விடலாம். இந்திய பிரதமர் மோடி தாக்குதலின் முறை, இலக்கு மற்றும் நேரத்தை தீர்மானிக்க இந்திய ஆயுதப்படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியுள்ளதால் இந்த அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன. மேலும் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு ராணுவ தலைமையால் ஆராயப்படும். இருப்பினும் தஜிகிஸ்தானில் ஒரு வெளிநாட்டு இந்திய ராணுவ தளம் இருப்பது பாகிஸ்தானின் மூலோபாய கணக்கீட்டை தொந்தரவு செய்யும் என்று அடித்து கூறலாம்.